உதகையில் மண் சரிவால் நிகழ்ந்த விபத்தில் தனது தாயை இழந்த சிறுவன் ஒருவன் அவர் எப்போது வருவார் என கண்ணீரோடு காத்திருக்கும் காட்சி நம் நெஞ்சத்தை பிசைக்கிறது. அம்மா எப்போ வருவாங்க என இரவு முழுவதும் உணவு கூட உண்ணாமல் கண்ணீர் ததும்ப சிவந்த கண்களுடன் தன் தாயை தேடும் இந்த பிஞ்சு சிறுவன் தகப்பனையும் இழந்தவன் என்பது நம் இதயத்தை கரைக்கிறது. முற்றாக பெற்றோரை இழந்து நிற்கிறது இந்த பிஞ்சுள்ளம். இடிந்து விழுந்த சுவர் இங்கே பெருந்துயரத்தை நிறுத்தி இருக்கிறது. நிலையை உணர்ந்து கொள்ள முடியாத பேரனை என்ன சொல்லி தேற்றுவது என தெரியாமல் தவிக்கிறார் அவனின் பாட்டி. தனி ஆளாய் கூலி வேலைக்கு சென்று தனது 8 வயது மகனுடன் வாழ்வை நகர்த்தி வந்த தாய் சகிலாவின் வாழ்க்கையில் மண் விழுந்துள்ளது. அதன் காரணமாக இச்சிறுவன் இன்று தனி ஆளானான். இத்தனை நாள் தாயின் அரவணைப்பில் இருந்த சிறுவனின் எதிர்கால நிலையை எண்ணி மனம் தாங்காமல் குமுறுகின்றனர் ஊர் மக்கள். கருத்து தெரி வயசுலயே அப்பாவும் இல்லை, அதனால எல்லாமே அம்மா தான் நினைச்சுன்னு இருந்தாங்க. இப்போ நைட்ல இருந்து அவன் சாப்பிட கிடையாது, தூங்க கிடையாது, அம்மாவை தான் கேட்டு அழுதுன்னு இருக்கான். அவன் படிப்புக்கு எந்த எதிர்காலமும் கிடையாது. அவன் எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் நீங்க. தாய் தந்தையற்ற இந்த சிறுவனுடன் மற்றொரு குழந்தையாய் அவனின் பாட்டி மட்டுமே இருக்கிறார். ஆதரவின்றி தவிக்கும் நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம் என விழிப்புதுங்கி நிற்கிறார் இந்த மூதாட்டி. என் பொண்ணு தான் பார்த்துட்டு இருந்தா. பையன் 3வது படிக்கிறான், லவ்டல்ல. என் பொண்ணு எனக்காகத்தான் வந்தா, உடம்பு சரியில்லை, விழுந்துட்டேன். கோயம்புத்தூர்ல 3 நாள் போயிருந்தேன். இருந்துட்டு எனக்கு முடியல, அதோட பார்த்த பொண்ணு தான் நேற்று அப்படி ஆயிடுச்சு, இறந்துச்சு. நான் என்ன பண்றது? இந்த குழந்தை என்கிட்ட தான் இருந்து எங்க 2 பேருக்கும் சாப்பாடு அவத்தா போட்டா சகிலா. என்ன பண்றது? ஆதரவற்று நிற்கதையாய் உள்ள இவ்விரு குழந்தைகளும் இனி தங்களை அரசுதான் அரவணைக்க வேண்டும் என எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ்.